தமிழ் மக்களுக்கு வணக்கம். போடியில் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது நடந்து முடிந்திருக்கின்ற ஒரு 4-5 நாட்களாக நடந்து முடிந்திருக்கின்ற நிறைய மீடியாவில் பேசப்படவில்லை. ஆனால் அது என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஏலக்காய் குடோனில் இந்த ரெய்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி நமக்கு வரக்கூடிய அரிய தகவல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடோனில் தான் தேர்தலுக்கான பட்டுவாடா அப்படின்றதுக்கான பணம் நகர்த்தி வைக்கப்பட்டது. அதை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள் அப்படின்றதுலாம் நம்மளுடைய சந்தேக பார்வை எழுந்திருக்கிறது. நமக்கு வரக்கூடிய தகவல்களும் அதுதான் சொல்லுது. அது மட்டும் இல்ல. வட தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட மலை பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மலையடி வாரத்தில் பணம் வந்து தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, நகர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. இதை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய துறையினர். அப்போ திமுக காரங்க ஏற்கனவே பணத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்படின்னா, அந்தந்த இடங்களுக்கு இப்போ இப்போ இந்த ஏலக்காய் குடோன் மாதிரி ஒரு 4, 5 குடோன் தென் மாவட்டங்களில், அதே போல் வட மாவட்டங்கள்லையும் இதையெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அவங்க பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே பணப்பட்டுவாடா என்பது அதற்கான அந்த தொகையும் நிர்ணயிக்கப்பட்டு தொகுதி வாரியாக, அதாவது இவங்களுக்கு 6 ஏஜென்சி வச்சுருக்காங்க இல்லையா, பென்னு, அப்புறம் ஐபேக்கு, அப்புறம் ஷோ டைம் இப்படின்ட்டுலாம் வச்சுருக்காங்க இல்லையா, இதையெல்லாம் வைத்து இவர்கள் செய்யக்கூடியது என்னென்னா, ஒரு தொகுதியில் எவ்வளவு செலவழிக்க வேண்டும், அதில் ஒரு எம்எல்ஏ எவ்வளவு செலவழிக்க முடியும், அப்படி செலவழிக்கக்கூடிய எம்எல்ஏ செல்வாக்கு உடையவராக இருக்கிறாரா இல்லையா இப்படின்றது ஆராய்வது தான். அப்போது கட்சி எவ்வளவு தரப்போகிறது, அந்த எம்எல்ஏ எவ்வளவு செலவு செய்ய போகிறார். இப்போ ஏவா வேலு போன்ற வெயிட்டான ஒரு பார்ட்டிகளாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து கட்சி தர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே அவங்க காசு செலவு பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு அந்த இன்சார்ஜ் கொடுக்கப்படும். இதையெல்லாம் கடந்து கட்சியிலேருந்து கொடுக்கப்படும் பணம் இருக்கு இல்லையா, இந்த பணம் தான் இந்த மாதிரியான இடங்களில் போய் இப்பொழுது முடங்கி இருக்கிறது. இவர்கள் போட்டிருக்க பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாக்குக்கு 2000 குறைந்தபட்சம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் திட்டம் தீட்டி இருப்பதாக நமக்கு தகவல் வருது. செந்தில் பாலாஜிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தப்படுது. தேர்தல் சமயத்தில் இப்போ ஜனவரிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த 3 மாதங்கள் 4 மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 மாதங்களில் 3 இடைவெளியில் பார்த்தீங்கன்னாக்கா, வாக்குக்கு 5000 கொண்டு போய் அந்த மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றத ஒரு முதல் திட்டமாக வைத்து செயல்படுகிறார்கள். அப்போ இவர்கள் திருடிய பணத்திலிருந்து இப்போ நீங்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை இவன் கொள்ளையடித்து வச்சுருக்கான் அப்படின்னா, இதிலிருந்து இவர்கள் சொற்ப பணம், அது எவ்வளோ, ஒரு 6000 கோடியோ ஒரு 5000 கோடியோ பிசாத்து காசு இவனுங்களுக்கு. அப்படித்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அதை தூக்கி வீசி மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்றது தான் இவர்களுடைய எண்ண ஓட்டம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 3 லட்சம் கோடி எங்கே இருக்குது, இவன் வந்து ஒரு தேர்தல் சமயத்தில் வீசக்கூடிய இந்த 6000 கோடி எங்கே இருக்குது. இப்போ இந்த 6000 கோடி என்கிற சின்ன மீனை போட்டு 3 லட்சம் கோடி என்கிற பெரிய மீனை அவன் வளைத்து எடுத்துக்கொள்கிறான். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இவனுக்கே நீங்கள் வாழ்த்தை கொடுத்தீர்கள் என்றால், இன்னும் ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி இவன் அடித்து வச்சுப்பான். நாம் வழக்கம் போல் திருவிழா ஏந்திக்கிட்டு தெருவில் நிற்க வேண்டியது தான். இவனை வாயில் இவன் பையன், அவனுக்கு அவன் பையன், அவனுடைய பையன், இவனை எல்லாம் ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நிற்க வேண்டியது தான். இப்படியான ஒரு சூழல் தான் இருக்க போகிறது தமிழ்நாட்டில். இதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா அப்படின்றது தான் கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்வீங்கன்னா, என்ன பண்ணுறது, நம்ம மக்கள் வந்து காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டு அப்படின்லாம். காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை போடுவது என்பது நாம் அனைவரும் தான். அப்போ நாம் அனைவரும் தான் முடிவெடுக்க வேண்டும். இதில் மற்றவர்களை திட்டி என்ன பிரயோஜனம்? நீயும் நானும் முடிவெடுக்கணும். இந்த கும்பல் ஒழிக்கப்பட வேண்டிய கும்பல், அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கும்பல், முதலில் குறைந்தபட்சம் ஆட்சிப்பிடத்திலேருந்து அகற்றப்பட வேண்டிய கும்பல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் முதல்ல வரணும். ஏன்னா இவங்க செய்கிற அராஜகம் என்பது வரலாறு காணாது. எல்லா இடத்துலையும் யாரையும் விட்டு வைக்கல. சாமானியர், எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கருத்து கூறக்கூடியவர்கள் அப்படின்னு அங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிச்ச கதையாக இன்றைக்கு வந்து நீதிபதி வரைக்கும் வந்து நிற்கிறாங்க. நீதிபதியை கூட விடுறது கிடையாது. இந்திய வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசியல் வரலாறு, ஒரு நீதி அரசர் கையூட்டு வாங்கினார், லஞ்சம் பெற்றார், பண மோசடி செய்தார், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, அல்லது ஒரு சாதி ரீதியான தப்பான ஒரு ஒரு கருத்தை தெரிவித்தார், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்பதற்காக ஒரு நீதிபதி மீது அவர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னாக்க, நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் அராஜக போக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் என்றால், எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா நான் மேல்முறையீட்டுக்கு போகணும். இதான உலக வழக்கம்.
சரி, இதுதானே இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறையுடைய வழக்கம். அதை மீறி ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க போவீங்கன்னா, அதுல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த நீதியரசர் ஒரு குறிப்பிட்ட வக்கீலுக்கு மட்டும் சாதகமாக தீர்ப்புகளை கொடுக்கிறார். இப்படியெல்லாம் காரணங்களை நுழைத்து, அப்போ எந்த அளவுக்கு இங்க வந்துட்டு இவர்கள் சட்டத்திற்கு இவர்கள் தலை வணங்குகிறார்கள் அப்படின்றத நீங்க பார்க்கணும். சட்டம் என்பதே இவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இவர்கள் நினைத்தால் இவர்கள் இஷ்டத்திற்கு ஆடக்கூடிய நபர்கள், அது நீதித்துறையாக இருக்கட்டும், அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், அல்லது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவர்களுடைய இஷ்டத்திற்கு ஆடக்கூடியவர்கள் தான் இருக்கணும். ஊடகத்துறையில் கூட யாரையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் நுழைந்து கபலீகரம் செய்திருக்கின்ற இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா, போக வேண்டுமா என்றால் மக்கள் ஏகமனதாக சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த ஆட்சி போக வேண்டும், போகத்தான் போகிறது. ஆனால் இவர்களுடைய சாதனையை இல்லை நீ சொல்றது தப்பு, நான் இந்த சாதனைகளை நான் செய்திருக்கிறேன், அதனால் இந்த ஆட்சி போகாது அப்படின்னு சொல்வதற்கு திராணி இவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றதை பாருங்க. அவன் உள்ள வந்துடுவான், இவன் உள்ள வந்துடுவான். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடியது. நீ ஏண்டா யோகியமா இல்லை அப்படின்ற கேள்விக்கு, நீ ஏண்டா திருட்டு பயலா இருக்க அப்படின்ற கேள்விக்கு நேரடி பதில் இவரிடம் இல்லை. நான் திருடினாலும் நானே இருக்கணும், இல்லைனா அவன் உள்ளே வந்துடுவான் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டும் துணியில் தான் இவர்களுடைய போக்கு இருக்கிறது. இவர்களுடைய நரட்டுவே அதை நோக்கித்தான் இருக்கிறது என்றால் இது முறியடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது கேள்வி. இன்றைக்கு அதிமுகவுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக அற்புதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருமையாக ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர் கோரிக்கையே வச்சிருக்கார், வாசகம் கூட கிடையாது, கோரிக்கையே வச்சுக்கலாம். அந்த கோரிக்கை என்ன சொல்லுது? 5000 ரூபாய் கொடு, தான் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்கல்ல, 5000 ரூபாய் கொடு பொங்கலுக்கு, மக்களுக்கு கொடு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க கடந்த முறை, அதாவது இந்த ஆண்டு நான் சொல்கிறது 2025, இந்த ஆண்டு பொங்கலுக்கு எதையுமே கொடுக்கவில்லை. முதல் ஆண்டு ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அதையெல்லாம் நிறுத்தி வைத்து இந்த ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்ன கொடுப்பாங்க? மிஞ்சி போனால் 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாயை தான் 2021ஆம் ஆண்டே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதே கொடுத்தாரு. அப்போ நீ என்னத்தை கழிக்க போகிற? புதிதாக நீ என்னத்தை கழிக்க போகிற அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 லட்சம் கோடி இவங்க திருடி வச்சுருக்கானுங்க பாருங்கள். இந்த 3 லட்சம் கோடியிலிருந்து கிள்ளி அப்படி தூக்கி எறிகிறாங்க. என்ன, ஒரு 6000 கோடி இந்தா தூக்கிட்டு போ, இதை வச்சு எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வை. யார்? இந்த உதவாநிதியையும், இந்த உதவாநிதிக்கு கூட ஒருத்தனக்காம பாருங்க, பாபா மர்கையா. அவன் யார்? இவனுக்கு வந்து போஸ்டர் ஓட்டினவன். அவன் நாலாகடை சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினா அந்த மகேஷ் பொய்யா மொழிங்கிற பாபா மர்கையா. இந்த மாதிரி இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு, இவன் எல்லாம் திரும்ப வந்து உட்காந்து இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இவனுங்க வந்து சுரண்டணும். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுரண்டாத இடமே கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதை நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் நான் சொன்னேன். அப்படின்ற நிலையில் மீண்டும் இவர்கள் ஆட்சி மீண்டும் ஏகபோகமாக கொள்ளையடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே இந்த ஆட்சி நடக்கப் போகிறது. அல்லது இதை வந்து இவர்கள் வாக்குறுதியாக வைத்து இவர்கள் மீண்டும் வரப்போகிறார்கள் மக்களிடம் என்றால், மக்கள் செருப்படி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றதான் கேள்வி. இந்த பிரதான கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன். எதிர்கட்சிகள்லாம் பிரிந்திருக்கின்றன, வாக்குகள் சிதறும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாம் கேட்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இவர்கள் அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்கிற முதல்ல அந்த தீர்மானத்துக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அப்படின்றத பட்டவர்த்தனமாக கொண்டு வந்து மக்கள் இதுதான் முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத வெளிப்படுத்துவோம். அதை ஆழ்மனதில் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள், அதை வெளிப்படுத்துவோம். அதை வெளிப்படுத்தியதற்கு பின்னர் எந்த கட்சி யாருடன் சேர வேண்டும், எதற்காக சேர வேண்டும் அப்படின்ற அந்த கணக்குகளுக்கெல்லாம் அதுக்கு அடுத்தது வருவோம். இப்போவே நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதம் இருக்கின்ற நிலையில தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். அதாவது ஜனவரி இறுதி வாக்கிலும் பிப்ரவரி மாதத்திலும் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். நாம் இப்போ பேச வேண்டியது ரொம்ப சிம்பிள். 4 மாதங்கள் தான் இருக்குது. ஆட்டமாக ஆடிட்டீங்க. இந்த 4.25 ஆண்டுகள் நீங்கள் ஆட்டமாக ஆடிவிட்டீர்கள். இந்த ஆட்டமாக ஆடிய உங்களுக்கு சிறந்த பரிசை நாங்கள் தேர்தலில் கொடுக்க போகிறோம். இந்த தீர்மானத்தை முதல்ல எடுப்போம், அதற்கப்புறம் மற்றவையெல்லாம் பார்த்து கொள்வோம். இதை அழுத்தம் திருத்தமாக இங்கே எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்றதான் நான் எதிர்பார்க்கக்கூடியது. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப. இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதை விட இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட போகிறது இல்லை அப்படின்றத தீர்மானமாக நாம் எடுத்து விட்ட நிலையில் அதை வெளிப்படுத்துவோம். போக வேண்டிய ஆட்சி, நீங்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர், உங்கள் குடும்பமே வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் அப்படின்றதான் நாம் பார்க்கக்கூடியது. அதனால் இந்த 6000 கோடியை கிள்ளி எறிவாங்க பாருங்க,
அதை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த 3,00,000 கோடியிலிருந்து ஒரு சின்ன துளி தான் அந்த 6,000 கோடி. அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கி வைத்துக்கொண்டு இவர்களுக்கு செருப்படியை கொடுங்கள். முடிந்தால் இன்னும் ஒரு 6,000 கோடி தருவதற்கு என்ன வழின்னு பாருங்க. எவ்வளவு இவங்கள்ட்ட உறிஞ்ச முடியும்னு பாருங்க. ஏன்னா நம்மகிட்டேருந்து 4.25 ஆண்டுகளாக எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ அத்தனையும் உறிஞ்சிட்டானுங்க. இப்போ இந்த 4 மாதங்கள் தான் நமக்கான சான்ஸ். அதையாவது நம்ம உருப்படியாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.